Hi students, welcome to Chem Free tutorial. In this video, let's see class 3 mathematics chapter 11 filling and lifting. Filling அப்படினா நிரப்புதல், lifting அப்படினா தூக்குதல், நிரப்புதல் மற்றும் தூக்குதல் அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை பத்தி படிக்க போறோம். First, how much can you drink? ஒரு ஷாப் இருக்கு. இந்த பிக்சர்ல பார்த்தோம்னா ஒரு ஷாப் இருக்கு. ஓகே, அதுல ஷாப்ல ஒருத்தர் நின்னுட்டு சேல் பண்ணிட்டு இருக்காரு. என்ன சேல் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா sugar cane juice. சுகர் கேன் ஜூஸ் அப்படின்னா கரும்பு சாறு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காரு. சேல் பண்ணிட்டு இருக்கிறதுல அவர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வச்சிருக்காரு. என்னன்னா, ட்ரிங்க் 6 glasses of juice and get your money back. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 6 glasses, ஓகே, ஒரு 6 டம்ளர் வந்து அந்த ஜூஸ் குடிச்சோம்னா, 6 டம்ளர் கண்டினியூஸா ஜூஸ் குடிச்சோம்னா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க கொடுத்த மணியை திருப்பி வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வச்சிருக்காரு. How much can you drink அப்படின்ற டாபிக்ல அவர் வச்சிருக்காரு. உங்களால எவ்வளவு குடிக்க முடியும் அப்படின்ற டாபிக்ல இதை வச்சிருக்காரு. Chintu read the poster and tells shampoo. Okay, அந்த கடைக்கார பேர் தான் வந்து ஷாம்பு. ஓகே, சிண்டு உடனே வர சிண்டுன்ற ஒரு ஸ்மால் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் போய் ஜஸ்ட் அதை படிக்கிறான். படிச்ச உடனே அது வந்து யார்கிட்ட, ஷாம்பு அந்த கடைக்கார கிட்ட சொல்றான். சிண்டு ரீட்ஸ் போஸ்டர் ரீட் பண்ணிட்டு ஓகே அங்க வச்சிருக்கிற அந்த போஸ்டரை பாக்குறான். போஸ்டர் பார்த்த உடனே போஸ்டர்னா அறிவிப்பு. ஓகே, அந்த அறிவிப்பு பலகையை பார்த்த உடனே படிச்சு பார்த்துட்டு அது என்ன சொல்றான், ஷாம்பு கிட்ட சொல்றான். உடனே உடனே அவர் ஷாம்பு சொல்றாரு, யூ நீட் டு ட்ரிங்க், கடைக்காரர் சொல்றாரு, யூ நீட் டு ட்ரிங்க் 6 of these bigger glasses of juice to get your money back. ஓகே, உங்களோட பணத்தை திரும்பி வாங்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும், சின்ன டம்ளர் இல்ல பெரிய கிளாஸஸ்ல குடிக்கணும் ஜூசஸ் அப்படின்னு சொல்றாரு. உடனே சிண்டு சொல்றான், நோ ஐ cannot drink 6 glasses. ஐயோ, இந்த பெரிய டம்ளர்ல என்னால என்ன பண்ண முடியாது, குடிக்க முடியாது அப்படின்னு சிண்டு சொல்றான். Why do you Chintu does not take the challenge? ஏன் அந்த சவாலை ஏத்துக்கல? எது அந்த 6 glasses of juice first குடிக்கிறேன்னா அப்புறம் ஏன் குடிக்கலன்னு சொன்னா, ஏன் why do you Chintu does not take the challenge அப்படின்னு அதுக்கு ரீசன் கேக்குறாங்க. பிகாஸ் என்னன்னு சொல்றான், the glasses are bigger in size. Okay, glasses are bigger in size. ஸ்மால் டம்ளரா இருந்ததுன்னா அவனால குடிக்க முடியும், கிளாஸஸ் பெருசா இருக்கிறதால அவனால குடிக்க முடியாது. டு யூ திங்க் யூ கேன் டேக் த சேலஞ்ச்? உன்னால அந்த சேலஞ்சை ஏத்துக்க முடியுமா அப்படின்னா, பெரிய டம்ளர்ல என்னால 6 கிளாஸ் என்ன பண்ண முடியாது, குடிக்க முடியாது. அப்ப என்ன நம்மள என்னன்னு சொல்லலாம், நோ அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட், whose glass holds more? நெக்ஸ்ட், யாரோட டம்ளர்ல அதிகமா இருக்கு அப்படின்ற டாபிக்ல நீதா மோனு அண்ட் விசிட் ரிட்டுஸ் ஹவுஸ். ஓகே, நீதா மோனு விசிட் யார் வீட்டுக்கு போறாங்க, ரிட்டுவோட வீட்டுக்கு போறாங்க. ரிட்டுஸ் மதர், இதுதான் நீட்டா, இதுதான் நீட்டா, இது வந்து மோனு, இது வந்து ரிட்டு. Okay, Rita and Monu visit Ritu's house. Ritu's mother give them milk in different glasses. Okay, ரித்துவோட அம்மா தான் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, 3 பேருக்கும் என்ன கொடுக்கறாங்க, மில்க் கொடுக்கறாங்க, பால் கொடுக்கறாங்க. டிஃபரண்ட் சைஸ்ல இருக்கிற கிளாஸஸ்ல அவங்க 3 பேருக்கும் பால் கொடுக்கறாங்க. ஓகே, who do you think gets the most milk? ஓகே, யாருக்கு அதிகமான மில்க் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. I drink so much milk. ஓகே, உடனே ஃபர்ஸ்ட் வந்து நீதா சொல்றா, நான் வந்து நல்லா நான் குடிப்பேன். I drink more milk than you. உன்னை விட நான் அதிகமா குடிப்பேன். இங்க வந்து I drink milk in a big glass. உடனே ரீத்து சொல்றா, ஓகே உங்க 2 பேரையும் விட நான் பெரிய டம்ளர்ல பால் குடிப்பேன் அப்படின்னு சொல்றா. Ritu's elder sister find out who's drink the most milk like this. Okay, ரித்து வீட்ல அவங்க சிஸ்டர் இருக்காங்க. ஓகே, ரித்துவோட எல்டர் சிஸ்டர், ஓகே அவங்க அக்கா என்ன பண்றாங்க, யார் அதிகமா குடிக்கிறாங்க, who drink the most milk like this அப்படின்னு பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரித்துவோட கிளாஸ் பாக்குறாங்க, மோனுவோட கிளாஸ் பாக்குறாங்க, நீதாவோட கிளாஸ் பாக்குறாங்க. She pours the content of the glasses in 3 same sized glasses. ஓகே, என்ன பண்றாங்க, 3 சேம் சைஸ் பாட்டில்ல என்ன பண்றாங்க, பாலை ஊத்துறாங்க. யார் அதிகமா குடிக்கிறாங்க அப்படின்றத பாக்குறாங்க. ஓகே, கரெக்டா 3 சேம் சைஸ் டம்ளர் எடுத்துக்கிறாங்க, சேம் சைஸ் கிளாஸஸ். அதுல என்ன பண்றாங்க, மில்க் ஊத்துறாங்க. மில்க் ஊத்திட்ட உடனே மில்க் ஊத்தி எல்லாரும் குடிச்சிட்டு வைக்கிறாங்க. இதுல யார் அதிகமா குடிச்சிருக்காங்க, ரித்து's elder sister finds out who drinks the most milk like this. Okay, she pours the content of the glasses in 3 same sized glasses. ஓகே, 3 சேம் சைஸ் கிளாஸ் எடுத்துக்கிறாங்க. இதுல யார் அதிகமா குடிச்சிருக்காங்க அப்படின்றத பாக்குறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து ரித்துஸ் கிளாஸ். ஓகே, இங்க ரித்துஸ் கிளாஸ்ல ஊத்துறாங்க. அப்புறம் யாரு, மோனுஸ் கிளாஸ் பாக்குறாங்க. அடுத்து நீதாவோட கிளாஸ் பாக்குறாங்க. ஓகே, 3த்துலயும் ஊத்துறாங்க. அப்ப யாரோடதுல அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன இருக்கு, ரித்துவோடதுல அதிகமா இருக்கு. மோனுவோடதுல அதுக்கு அடுத்து கொஞ்சம் ஆஃப் இருக்கு. நீதாவோட கிளாஸ்ல எவ்வளவு இருக்கு, ஒரு 1/4 பார்ட் இருக்கு அப்படின்றத பாக்குறாங்க. Who drinks the most milk? யார் அதிகமா குடிச்சது, ரித்து. ரித்து குடிக்கிறாங்க. ரித்து தான் அதிகமா குடிச்சது. Who drank the least milk?
who drinks the most milk, that is who drank the most milk அப்படின்னு பார்க்கும்போது ரித்து. ஓகே, ரித்துவை பண்ணலாம். அதுக்கு அடுத்து who drank the least milk, least milk யார் குடிச்சதுன்னா இது யாருன்னு சொல்றான், நீட்டா. இதுல நீதாஸ் கிளாஸ் ஹோல்ஸ் டேஷ் மில்க் than மோனூஸ் கிளாஸ். இப்ப மேல பாக்குறோம் நீதாஸ் கிளாஸ். நீதாஸ் கிளாஸ் பாக்குறோம். இங்க இருக்கு நீதாவோட கிளாஸ். நீதாவோட கிளாஸ் வந்து மோனுவோட கிளாஸ கம்பேர் பண்ணும்போது என்ன இருக்கு, கம்மியா தான் இருக்கு. அப்ப இதோட ஆன்சர் என்ன எழுதலாம்னா நித்துஸ் கிளாஸ் ஹோல்ஸ் லெஸ் மில்க். கடைசியா இருக்கிறது யாரோடது கம்மியா இருக்கு, நித்துவோடது தான் கம்மியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்ப நித்துஸ் கிளாஸ் ஹோல்ஸ் லெஸ் மில்க் than, இங்க fill in the blanks with more or less தான் கேட்டிருக்காங்க. அப்ப less milk than மோனூஸ் கிளாஸ். நெக்ஸ்ட் மோனூஸ் கிளாஸ் ஹோல்ஸ் டேஷ் மில்க் than நீதாஸ் கிளாஸ். ஓகே, அதே மாதிரி நீதாவை கம்பேர் பண்ணும்போது ஓகே மோனுவோட கிளாஸ் என்ன இருக்கும், மோர். நெக்ஸ்ட் ரீதூஸ் கிளாஸ் ஹோல்ஸ் டேஷ் மில்க் than நீதாஸ் கிளாஸ். அப்ப நீதாஸ் கிளாஸ் அப்ப என்ன வரும், தட் இஸ் மோர் மில்க். Okay, Ritu's glass holds more milk than Nita's glass. Next, tick the right name. Okay, Nita, Monu, Ritu's glass holds the most milk. யாரோடது, Ritu's glass. Next, Nita, Monu, Ritu's glass holds the least milk. யாரு, Nita. Next, let us do அப்படின்ற டாபிக்ல get 3 vessels like a small bowl, glass and a bottle. Okay, 3 different vessels எடுத்துக்கறாங்க. இது பவுல், இது கிளாஸ், இது என்னது, இது பாட்டில் ஆஃப் டிஃபரெண்ட் சைசஸ் ஃப்ரம் யர் ஹோம். கஸ் ஹவு மெனி ஸ்மால் பவுல்ஸ் வில் ஃபில் த கிளாஸ். ஓகே, டம்ளர்ஸ் இதுல ஊத்தணும்னா பாட்டில் ஃபில் ஆகும். ஃபர்ஸ்ட் கஸ் அண்ட் தென் pour the water from one vessel into another to check if your answer is correct. அப்படின்ற ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க போர் பண்ணுங்கன்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வெசல்ல கிளாஸ் பாட்டில் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் மை கஸ் ஃபார் த நம்பர் ஆஃப் ஸ்மால் பவுல்ஸ். நெக்ஸ்ட் ஹவு மெனி பவுல்ஸ் அப்படின்னு எக்ஸாக்டா கேட்டிருக்காங்க. இப்ப கிளாஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, தட் இஸ் மை கஸ், எத்தனை கிளாஸஸ் வந்து ஆட் பண்ணோம்னா ஒரு பாட்டில் ஃபில் ஆகும்னு கேக்குறாங்க. அப்ப மை கஸ் ஃபார் த நம்பர் ஆஃப் ஸ்மால் பவுல்ஸ். ஓகே, ஸ்மால் பவுல்ஸ். ஓகே, எத்தனை ஸ்மால் பவுல்ஸ் ஆட் பண்ணோம்னா ஓகே, எத்தனை ஸ்மால் பவுல்ஸ் ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணோம்னா ஒரு கிளாஸ் ஃபில் ஆகும்னு கேக்குறாங்க. அப்ப என்னன்னு சொல்லலாம் நம்ம, 2. ஓகே, 2 ஸ்மால் பவுல்ஸ் ஆஃப் வாட்டரை கொண்டு போய் கிளாஸ்ல ஆட் பண்ணோம்னா என்ன வரும், ஃபில் ஆயிடும். நெக்ஸ்ட் பாட்டில்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்மால் பாட்டில், அப்ப என்னன்னு சொல்றோம், 3 ஸ்மால் பவுல்ஸ். ஓகே, 3 ஸ்மால் பவுல்ஸ் என்ன பண்ணலாம், வாட்டர் ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும், ஒரு பாட்டில் ஃபில் ஆகும். இப்ப எக்ஸாக்டா கேக்குறாங்க, இங்க கெஸ் பண்ண சொல்லிருக்காங்க. இங்க எக்ஸாக்ட் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஆட் பண்ணி பார்த்ததுல ஓகே 2 இல்ல 4 ஸ்மால் பவுல்ஸ் ஆட் பண்ணாதான் ஒரு கிளாஸ் வந்து என்ன ஆகுது, ஃபில் ஆகுது. இதோ இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து என்னது, இந்த பவுல். இந்த பவுல்ல 4 ஆட் பண்ணாதான் எனக்கு என்ன ஆகுது, ஒரு கிளாஸ் வந்து ஃபில் ஆகுது. அதே மாதிரி எத்தனை பாட்டில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை 5 பவுல்ஸ் ஆட் பண்ணாதான் என்ன ஆகுது, ஒரு பாட்டில் வந்து ஃபில் ஆகுது. Fill in the blanks with the most or the least. The glass holds dash water. Okay, the glass holds in water, least water. Okay, glass kum bottle kum difference edutha solranga. The glass holds least water and the bottle holds the least water. The glass holds the least water. The bottle holds the most water. The most water. Next, name the vessels that are used in your home that can store more water than your bottle. ஓகே, இப்ப நேம் த வெசல்ஸ். உங்க வீட்டுல என்ன மாதிரி பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணுவீங்க, எதுக்காக, வாட்டரை ஸ்டோர் பண்ணி சேமிச்சு வைக்கிறதுக்காக. ஓகே, மோர் தேன் யுவர் பாட்டில். பாட்டில தவிர்த்து வேற எதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம யூஸ்வலா எதுல ஸ்டோர் பண்ணுவோம், பாட். ஓகே, பாட். ஓகே, தவளை இல்ல பானைன்னு சொல்றோம் இல்லையா, பாட்ல ஸ்டோர் பண்ணலாம். அடுத்து பக்கெட்ல ஸ்டோர் பண்ணலாம். பக்கெட், இப்ப பாத்ரூம்ஸ்ல பெரும்பாலும் என்ன இருக்கும், பக்கெட்ல தான் நம்ம வாட்டர் ஸ்டோர் பண்ணுவோம். அதே மாதிரி வாட்டர் கேன்ஸ்ல ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, பெரிய பெரிய வாட்டர் கேன்ஸ்ல ஸ்டோர் பண்ணலாம். அடுத்து மக்கு. ஓகே, இதெல்லாம் நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் லெமனேட், தட் இஸ் லேட்டஸ்ட் டூ அப்படின்ற டாபிக்ல இங்க என்ன இருக்கு, லெமனேட் அப்படின்ற டாபிக்ல லெமன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க என்ன இருக்கு, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லேடல்ஸ் இருக்கு. லேடல்ஸ்னா என்ன, கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் லேடல்ஸ் இருக்கு. அதுக்கு இது இருக்கு இல்லையா, இதுதான் லேடல். அதுக்கடுத்து என்ன இருக்கு, 2 பெரிய பெரிய பாட் இருக்கு. அந்த பாட்ல தான் என்ன இருக்கு, லெமனேட் இருக்கு. இங்க என்ன பண்றாங்க, அதை வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இங்க ஒரு டால் ஷோ நடந்துட்டு இருக்கு. டால்ஸ் வச்சிருக்காங்க. இந்த டால்ஸ் ஆண்ட ஒரு 2 பேர் நின்னுட்டு இருக்காங்க. இங்க லெமனேட் ஷாப் ஒன்னு இருக்கு. இந்த பிக்சரை பார்த்தோம்னா இதுதான் வந்து லேடல். இதுதான் வந்து லேடல். இது வந்து என்னன்னு சொல்லுவோம், பவுல்.
இது என்னன்னு சொல்லுவோம் கிளாஸ், இது என்னன்னு சொல்லுவோம் pot, small pot. Okay, இப்ப how many ladles fill the bowls? Okay, இப்ப first வந்து how many ladles? Okay, எத்தனை கரண்டி ஊத்தனம்னா ஒரு பவுல் fill ஆகும். Okay, எத்தனை கரண்டி of lemonade add பண்ணோம்னா ஒரு பவுல் fill ஆகும் அப்படின்னா for example 2 ladle. இப்ப 2 ladleல நான் ஊத்தனா ஒரு பவுல் இங்க 2 ladle எடுத்துக்கிட்டு இது ஆட் பண்ணா என்ன ஆகும், எனக்கு ஒரு பவுல் வந்து fill ஆகும். நெக்ஸ்ட் how many glasses can be filled by the jug? Okay, இது jug, pot இல்ல, இது jug. First one is jug. How many glasses can be filled by the jug? Okay, இப்ப என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை டம்ளர்ஸ், ஓகே எத்தனை டம்ளர்ஸ் லெமனேட் ஆட் பண்ணா ஒரு ஜக் ஃபில் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், நான் இப்ப 4 டம்ளர்ஸ் ஆட் பண்ணா என்ன ஆகும், ஒரு ஜக் ஃபில் ஆகும். வாட் வில் யூ யூஸ் டு ஃபில் ஆஃப் ஆஃப் த கிளாஸ்? ஓகே, வாட் வில் யூ யூஸ் டு ஃபில் ஆஃப் ஆஃப் த கிளாஸ்? இப்போ என்ன பண்ண சொல்றாங்க, ஒரு half glass ஃபில் பண்ணோம்னா எதை ஆட் பண்ணுவ அப்படின்னு சொல்லி, half glass of lemonade ஃபில் பண்ணோம்னா எதை நீ யூஸ் பண்ணுவ அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் பவுல் யூஸ் பண்ணலாம். ஓகே, பவுல் யூஸ் பண்ணா லேடலும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், which of these would you use for distributing the lemonade in glasses? Why? Okay, which of these would you use for distributing the lemonade in glasses? Why? அப்ப இதுல இந்த மேல இருக்கிறதுல என்னென்ன லேடல் இருக்கு, பவுல் இருக்கு, கிளாஸ் இருக்கு, ஜக் இருக்கு, இதுல நீ எதை யூஸ் பண்ணுவ, எதுக்காகனா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக. இப்ப லெமனேட் கிளாஸ்ல ஊத்தணும்னா எதை நீ யூஸ் பண்ணுவ? which of these would you use for distributing the lemonade in glasses? ஓகே, நிறைய கிளாஸஸ் இருக்கு, நிறைய பேர் லெமனேட் ஜூஸ் கேக்குறாங்க. அப்ப டம்ளர்லாம் வச்சுட்டு நீ எதுல வச்சு ஊத்து அப்படின்னு பார்க்கும்போது எதை யூஸ் பண்ணணும், நம்ம ஜக். ஓகே, என்ன சொல்லலாம், நம்ம ஜக். ஓகே, why அப்படி why அப்படின்னு கேக்குறாங்க, because it holds more lemonade. Because it holds more lemonade than a glass because என்ன வரும், ஜக் யூஸ் பண்ணுவேன். ஏன் why அப்படின்னு பார்க்கும்போது because it holds more lemonade than a glass. Next, how many glasses can be filled with 3 jugs of lemonade? எத்தனை glasses வந்து ஆட் பண்ணோம்னா 3 ஜக் லெமனேட ஃபில் ஆகும்னு கேக்குறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ஜக் எடுத்துக்கோம். இப்ப நம்ம ஒரு ஜக் எடுத்துக்கிட்டு அதை ஃபில் பண்ணணும்னா எத்தனை டம்ளர்ஸ் லெமனேட் ஆட் பண்ணா ஒரு ஜக் ஃபில் ஆகும்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப 4 glasses. ஒரு ஜக்குக்கு எத்தனைனா 4 glasses. இங்க கூட்டிருக்கிறது 3 jugs. அப்ப 3 jugsக்கு எத்தனை வரும் அப்படின்னு சொன்னா 3 into 4 12 glasses we need. ஓகே, அப்ப எத்தனை, how many glasses அப்படின்னு பார்க்கும்போது 12 glasses. 12 glasses can be filled with 3 jugs of lemonade. Next, how many ladles are needed to fill 4 glasses? ஓகே, எத்தனை ladles கேக்குறாங்க. ஓகே, ladleனா கரண்டி. இப்போ ஒரு கிளாஸ ஃபில் பண்றதுக்கு ஒரு கிளாஸ் வந்து ஒரு கிளாஸ ஃபில் பண்ணணும்னா எத்தனை லேடல் தேவைப்படும்னா 2 லேடல். ஓகே, 2 லேடல் 2 கரண்டி ஆட் பண்ணாதான் என்ன ஆகும், ஒரு கிளாஸ் ஃபில் ஆகும். இங்க கேட்டிருக்கிறது 4 glasses. அப்ப 4 glasesனா எத்தனை வரும், 8 ladle. அப்ப the correct answer for this 8 ladle. Next, can you use a ladle, bowl or a glass to find out how much lemon juice a jug can hold? இங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா can you use, ஓகே கரண்டி, நீ வந்து கரண்டி யூஸ் பண்ணுவியா, பைல யூஸ் பண்ணியா, கிளாஸ யூஸ் பண்ணுவியா or glass யூஸ் பண்ணுவியா to find out how much lemonade a jug can hold? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜக்ல வந்து நான் எதை யூஸ் பண்ணுவேன், கரண்டி, எத்தனை கரண்டி லெமனேட் ஆட் பண்ணனா ஜக் ஃபில் ஆகும், எத்தனை பவுல் வந்து ஆட் பண்ணனா ஜக் ஃபில் ஆகும், எத்தனை கிளாஸ் லெமனேட் ஆட் பண்ணா ஜக் ஃபில் ஆகும்னு கேக்குறாங்க. ஆல்ரெடி நமக்கே தெரியும் லேடல். இப்ப லேடல் எடுத்துக்கிட்டோம்னா அப்படின்னு பார்க்கும்போது இப்ப கேன் யூ யூஸ் ஏ லேடல் அப்படின்னு வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் லேடல் வந்து இப்போ இங்க ஒரு கிளாஸ் வந்துன்னு பார்க்கும்போது இப்ப 4 கிளாஸ் வந்து பார்க்கும்போது 8. Can you use ladle, bowl or a glass to find out how much lemonade a jug can hold? இப்ப லேடல் எடுத்துக்கிட்டா ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை வரும்னா 16. ஓகே, கரண்டில 16 எடுத்து ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும், இந்த ஜக் ஃபில் ஆகும். அதே மாதிரி பவுல் எடுத்துக்கிட்டோம்னா 8.
ஓகே 8 பவுல்ஸ் இங்க எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும் 8. ஓகே பவுல் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா தட் இஸ் லேடல் வந்து 16 வந்து கரண்டி ஊத்தணும்னா என்ன ஆகும் ஒரு ஜக் ஃபில் ஆகும். அதே மாதிரி பவுல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 பவுல்ஸ் ஆட் பண்ணோம்னா 8 ஸ்மால் பவுல்ஸ் ஜூஸ் ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும் ஒரு ஜக் ஃபில் ஆகும். அதே மாதிரி கிளாஸஸ் பார்க்கும்போது கிளாஸ் பார்க்கும்போது தட் இஸ் 4 கிளாஸ் ஆஃப் லெமனேட் ஆட் பண்ணோம்னா ஒரு ஜக் வந்து ஃபில் ஆகும். Next, a measuring bottle. Okay, measuring bottle அளவீடு செய்யக்கூடிய ஒரு பாட்டில். This is a measuring cup for measuring 1 liter of milk. Okay, பெரும்பாலும் யார் வச்சிருப்பாங்கன்னா ஒரு பால் கடையில போனோம்னா என்ன வச்சிருப்பாங்க நிறைய measuring cup வச்சிருப்பாங்க. இது என்னன்னா 1 லிட்டர் மெஷர் பண்றதுக்குரிய ஒரு measuring cup அப்படின்னு சொல்றாரு. Neeta sees a milkman pour milk using the measuring cup every day. Okay, Neeta டெய்லி பாக்குறா யார் இந்த பால் விக்கிறவர் என்ன பண்ணுவாரு measuring cup வச்சிருப்பாரு அதை வச்சு ஆட் பண்ணி ஊத்துவாரு நம்மளோட பாத்திரத்துல. Why do you think milkman uses measuring cups for giving milk? ஓகே எதுக்காக மில்க்மேன் மெஷரிங் கப்ஸ் வந்து நம்மளுக்கு பால் ஊத்துறதுக்காக மெஷரிங் கப்பை யூஸ் பண்றாரு. டிஸ்கஸ் வித் யுவர் பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் இன் யுவர் கிளாஸ். ஓகே நீ என்ன பண்ணணும் உன்னோட பேரண்ட் கூட உன்னோட கிராண்ட் பேரண்ட் ஓகே தாத்தா பாட்டி உன்னோட பேரண்ட்ஸ்க்கு அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு உன்னோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீ ஷேர் பண்ணு. ஐ ஹாவ் எ பாட்டில் விச் ஹோல்ட்ஸ் 1 liter ஆஃப் வாட்டர். ஓகே நான் ஒரு பாட்டில் வச்சிருக்கேன் அது எவ்வளவு கெபாசிட்டி 1 liter பிடிக்கும். Let us use this 1 liter bottle to find out how much the jug, glass, bowl and ladle can hold. Let us use this 1 liter bottle. இதே மாதிரி இது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது let us use this 1 liter bottle to find out how much the jug, glass, bowl and ladle can hold. இதே மாதிரி இந்த 1 liter bottle வச்சுக்கிட்டு நீ கண்டுபிடி. ஓகே இந்த 1 liter bottleல எத்தனை ஜக்ஸ் ஆட் பண்ணணும் எத்தனை கிளாஸ் ஆஃப் டம்ளர் ஆட் பண்ணணும் எத்தனை பவுல்ஸ் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணணும் எத்தனை லேடல் கரண்டி யூஸ் பண்ணி 1 liter bottle ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க. You can do it by yourself. Neeta pours water from the bottle into the jug exactly 1 liter. Okay, Neeta வந்து தண்ணியை ஆட் பண்றா. ஓகே இதுல Neeta from the bottle to the jug. ஓகே பாட்டில் இருந்து அதை கொண்டு போய் தண்ணி அவ வச்சிருக்கா இல்லையா அது இருக்கு இல்லையா அவகிட்ட இருக்கிற பாட்டில் இந்த பாட்டில கொண்டு போய் எதுல ஆட் பண்றா ஜக்ல ஆட் பண்றா. எக்ஸாக்ட்லி அந்த ஜக் எவ்வளவு இருக்கு 1 liter கெபாசிட்டில இருக்கு ஜக். Next, tick the appropriate word in the sentences given below. இங்க என்ன பண்ண சொல்லிருக்காங்க ஓகே appropriate word கரெக்ட் வேர்டை சூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ்ல எழுத சொல்லிருக்காங்க. The glass holds more than less than 1 liter. ஓகே கிளாஸ் அப்படி சாதாரண இப்ப தண்ணி குடிக்கிற கிளாஸ் வந்து ஓகே 1 லிட்டர் விட அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமானா less than. The bowl holds more than less than 1 liter. bowl இது என்னன்னு சொல்லுவோம் less than. இது என்னன்னு சொல்ல நம்ம less than. Next, the jug holds more than less than exactly 1 liter. இப்பதான் நம்ம பார்த்தோம் jug எவ்வளவு இருக்கு exactly 1 liter. ஜக்கோட கெபாசிட்டின்னு பார்க்கும்போது exactly 1 liter. Find out the vessels at home that are exactly 1 liter. Use your 1 liter bottle to check. Okay, find the vessels. Okay, வீட்ல யூஸ் பண்ற vessels. Okay, at home that are exactly 1 liter. எதுல exactly 1 liter இருக்கிற vessels. Use your 1 liter bottle. நீ ஆல்ரெடி 1 liter bottle வச்சிருக்கலையே அதை வச்சு செக் பண்ணு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன இருக்கிறேன் ஆயில் பாட்டில் என்கிட்ட இருக்கு. ஓகே ஆயில் பாட்டில் அது exactly 1 liter அப்படின்னு செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட்டர் பாட்டில். ஓகே என்கிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு. ஓகே வாட்டர் பாட்டில் நான் வச்சு நான் வச்சிருக்கிற வாட்டர் பாட்டில் வச்சு செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து மில்க் பாட்டில் என்கிட்ட இருக்கு. மில்க் பாட்டில் ஓகே அதை நம்ம என்ன பண்ணலாம் 1 லிட்டரான்னு செக் பண்ணலாம். மில்க் பாட்டில் வாட்டர் பாட்டில் அதே மாதிரி ஜக் இதெல்லாம் வீட்ல இருக்கிற வெசல்ஸ் வச்சு we can check. Identify vessels that are more than or less than 1 liter. அதே மாதிரி ஓகே identify the vessels. ஓகே வீட்ல இருக்கிற பாத்திரங்கள்ல ஓகே எதெல்லாம் more than or less than 1 literன்னு கேக்குறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் less than 1 liter எழுதலாம். எதெல்லாம் less than 1 liter ஆல்ரெடி நமக்கே தெரியும். எது பார்த்தோம் நம்ம less than 1 literல bowl. நெக்ஸ்ட் கிளாஸ் பவுல் எழுதலாம் கிளாஸ் எழுதலாம் கப் இதெல்லாம் less than 1 liter. Next, more than 1 liter. இதெல்லாம் more than 1 liter. Next one is, first one is pot. Okay, pot சொல்லலாம். Next, bucket. Buckets. மூணாவது water cans. வாட்டர் கேன் பெரிய பெரிய வாட்டர் கேன்ஸ் இருக்கு இல்லையா ஓகே நம்ம தண்ணி போடுற கேன் அதுதான் வாட்டர் கேன்ஸ் அதெல்லாம் என்னன்னு சொல்லலாம் more than 1 liter. Next, look at the picture and take the appropriate word. The mug holds a liter, half liter of water. Okay, mug இப்ப சாதாரணமா யூஸ் பண்றோம் இல்லையா அந்த mug எவ்வளவு 1 லிட்டர் வருமா half liter வருமான்னு கேக்குறாங்க. How much water, that is
half liter the mug வந்து எவ்வளவு இருக்கும் half liter of water சின்னதா இருக்கிற mug எவ்வளவு இருக்கும் half liter of water the glass holds the a liter half liter or quarter liter glass பெரும்பாலும் எவ்வளவு இருக்கும் 200 or 250 ml அப்ப 250 ml னா எவ்வளவுன்னு சொல்லுவோம் quarter liter okay 250 அப்படினு பாக்கும்போது 1/4 liter தான் என்னன்னு சொல்லணும் 250 half liter னா எவ்வளவு வரும் 500 ml இதுதான் என்னன்னு சொல்லணும் half liter Next, let us explore அப்படின்ற டாபிக்ல first guess and check with the 1 liter bottle. Okay, first என்ன பண்ண நீ தோராயமா யூகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணு with the 1 liter bottle வச்சு நீ செக் பண்ணு. How much water does a bucket hold at your home? More than, less than, equal to 1 liter. உங்க வீட்ல how much water does a bucket? Okay, வீட்ல இருக்கிற பக்கெட் எவ்வளவு தண்ணி பிடிக்கும்? Okay, நீங்க வீட்ல யூஸ் பண்ற பக்கெட் எவ்வளவு தண்ணி பிடிக்கும்? More than 1 liter, less than 1 liter, equal to 1 liter. அப்ப என்னன்னு சொல்ல நமக்கே தெரியும் bucket more than 1 liter. How much water does a mug hold at your home? Less than, more than, equal, half a liter. அரை லிட்டருக்கு கம்மியா இருக்கு அதிகமா இருக்கு equal to half a liter. அப்ப இது என்னன்னு சொல்லலாம் that is more than mug எவ்வளவு இருக்கும் more than half a liter. Next, how much water does a glass hold? Less than, that is more than, equal to quarter liter. அப்ப என்னன்னு சொல்லலாம் how much water does a ஒன்னு குவார்டர் லிட்டர் அப்படின்னா 250 ml க்கு கம்மியா இருக்கும் அதிகமா இருக்கும் ஈக்குவலா இருக்கும் குவார்டர் லிட்டர் அப்படின்னு பாக்கும்போது 250 ml half liter அப்படின்னு பாக்கும்போது 500 ml 1 லிட்டர்னு பாக்கும்போது 1000 ml அப்ப இங்க குவார்டர் லிட்டருக்கு கீழ அப்ப சிலது என்ன இருக்கும் less than குவார்டர் லிட்டருக்கு கீழ இருக்கலாம் சில டம்ளர்ஸ் என்ன இருக்கலாம் குவார்டர் ஈக்குவல் டு குவார்டர் லிட்டர்லா இருக்கலாம் 250 ml இருக்கலாம் சிலது 250 ml விட கம்மியா இருக்கலாம் அப்ப குவார்டர் ஈக்குவல் டு எழுதலாம் இல்ல less than எழுதலாம் next do you know to make a 1 liter single use plastic water bottle we need about 5 liters of water less water is wasted if you use our own glass or reusable bottle okay to make 1 liter single use plastic water bottle so for example 1 liter single use plastic water bottle prepare பண்ணோம்னா எவ்வளவு தேவை நமக்கு 5 liters of water தேவைப்படுது less water is wasted if you use our own glass or reusable bottle அதெல்லாம் என்ன பண்ணலாம் நமக்கு நம்மளோட வாட்டர் பாட்டில் நம்மளோட ஓன் கிளாஸ் யூஸ் பண்ணலாம் otherwise என்னன்னு சொல்றாங்க reusable ஆல்ரெடி ஒரு முறை யூஸ் பண்ணிட்டு சிங்கிள் டைம் யூசேஜ் இல்லாம reusableனா என்ன அடிக்கடிக்கு யூஸ் பண்ற பாட்டில்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் இட் இஸ் டூ ஹெவி ஃபார் மீ இது என்ன பண்ணலாம் இது எனக்கு ரொம்ப ஹெவியா இருக்கு இங்க வாட்டர் கேன் இருக்கு இது டூ ஹெவி ஃபார் மீ ஐ கவுண்ட் 1 2 3 seconds அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஹெவி ஆர் லைட் அப்படின்ற டாபிக்ல Chintu is holding 3 textbooks in one hand. இங்க வந்து 3 textbooks அவன் கையில இருக்கு and a pencil box in the another hand. Okay, இந்த சைடுல பார்த்தா ஒரு pencil box இருக்கு. இது pencil box அங்க textbook. இது pencil box இங்க ஒரு textbook. Okay, discuss in past why one hand of Chintu is lower than the other. Try holding the following things in both the hands. Make observation in past which is heavier and which is lighter. Discuss in pair. இது என்ன பண்ணனும் நீ உங்க ரெண்டு பேரா நீங்க என்ன பண்ணனும் அத டிஸ்கஸ் பண்ணனும். Why one hand of Chintu is lower than the other. இது என்ன இருக்கு கொஞ்சம் weight கம்மியா இருக்கு இது weight அதிகமா இருக்கு. Try holding the following things in both hands. Okay, try holding the following things in both hands. நீங்களும் அதே மாதிரி கையில வெச்சு பார்த்துட்டு make observation in pairs. என்ன பண்ணனும் நீங்களா அது என்ன பண்ணணும் யோசிச்சு கரெக்டா எழுதணும் ரெண்டுத்தை வச்சு which is heavier which is lighter ஓகே ரெண்டு திங்ஸ் கையில வச்சுக்கும்போது எது heavier எது lighter அப்படின்றத நீங்களா ஃபீல் பண்ணி எழுதுங்க do you and your friends agree on which is lighter and heavier அப்ப உன் ஃப்ரெண்டையும் அதே மாதிரி எடுக்க சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தாப்ல தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இந்த இது செய்யணும் ஆக்டிவிட்டி செய்யணும் ஓகே நீயும் இந்த ஒரு கையில டெக்ஸ்ட் புக் வச்சுக்கோ ஒரு கையில பென்சில் பாக்ஸ் அதே மாதிரி உன்னோட ஃப்ரெண்டும் ஒரு கையில டெக்ஸ்ட் புக் ஒரு கையில பென்சில் பாக்ஸ் ஓகே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஃபீல் பண்றீங்களா எது லைட்டர் எது ஹெவியர் அப்படின்றத do you and your friends agree on which is lighter ஒத்துக்கிறீங்களா இதுல எது லைட்டர் எது ஹெவியர் அப்படின்னுட்டு Next, do you and your friends agree on which is lighter and which is heavier அப்படின்றத முன்னாடி பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் திங்ஸ் டு கம்பேர் அப்படின்ற டாபிக்ல மை அப்சர்வேஷன் அதே மாதிரி மை ஃப்ரெண்ட்ஸ் அப்சர்வேஷன் ஓகே என்னோட அப்சர்வேஷன் ரெண்டு பேரும் நாங்க மறுபடியும் நிறைய திங்ஸ் வச்சு என்ன பண்றோம் நாங்க நிறைய திங்ஸ் வச்சு எது ஹெவி எது லைட்டர் அப்படின்னு பாக்குறோம் இதுல என்னோட அப்சர்வேஷன் என்னோட ஃப்ரெண்டோட அப்சர்வேஷன் லஞ்ச் பாக்ஸ் அண்ட் பென்சில் பாக்ஸ் ஓகே லஞ்ச் பாக்ஸ் எது ஹெவியர் எது லைட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எது வந்து ஹெவியர் தான் எதுன்னு கேக்குறாங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கே தெரியும் லஞ்ச் பாக்ஸ் ஒன்னு இருக்கு பென்சில் பாக்ஸ் ஒன்னு இருக்கு அப்ப எது வந்து ஹெவியரா இருக்கும் லஞ்ச் பாக்ஸ் அப்ப லஞ்ச் பாக்ஸ் இஸ் ஹெவியர் தான் என்ன பாக்ஸ் பென்சில் பாக்ஸ் the same my friend is also என்ன பண்ணா லஞ்ச் பாக்ஸ் இஸ் ஹெவியர் தான்
லஞ்ச் பாக்ஸ் இஸ் ஹெவியர் than பென்சில் பாக்ஸ். என்னோட ஃப்ரெண்டுக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் யுவர் ஸ்கூல் பேக் அண்ட் லஞ்ச் பேக். ஓகே, உன்னோட ஸ்கூல் பேக்கும் உன்னோட லஞ்ச் பேக்கும். அப்ப எதுன்னு சொல்லுவோம்? மை ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக். அப்ப மை ஸ்கூல் பேக் இஸ் ஹெவியர், ஸ்கூல் பேக் இஸ் ஹெவியர் than லஞ்ச் பேக். அதே மாதிரி தேர்ட் ஒன், ஆப்பிள் அண்ட் வாட்டர்மெலான். எது வந்து வாட்டர்மெலான்? Watermelon is heavier than apple. A balloon filled with air and a basketball. Okay, balloon filled with ஒரு balloon. Okay, air fill ஆயிருக்கிற balloon basketball. அப்ப நமக்கே தெரியும் எது? Basketball is heavier than a balloon filled with air. Balloon filled with air. Next, என்னோட ஃப்ரெண்டோட அப்சர்வேஷன். ஓகே, என்னோட ஃப்ரெண்ட் லஞ்ச், அவனு பார்த்தா லஞ்ச் பாக்ஸ் இஸ் ஹெவியர் than பென்சில் பாக்ஸ். அதே மாதிரி தான் இருக்கு ஸ்கூல் பேக். ஸ்கூல் பேக் இஸ் ஹெவியர் than லஞ்ச் பேக். Next, watermelon is heavier than apple. Next, basketball is heavier than a balloon filled with air. Next, write the names of the objects and their weights in the table given below. Write the names of the object. Okay, நீ என்ன பண்ணணும்? சில பொருட்களோட நேம் எழுதிட்டு அதே மாதிரி என்ன பண்ணணும்? அதோட வெயிட்டையும் எழுத சொல்லியிருக்காங்க. அந்த வெயிட்டை எதுக்கு ஈக்குவலா கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, how many coins or erasers balance the object. Okay, எத்தனை காயின்ஸும் ஆர் எரேசர்ஸ் உங்களோட வெயிட்டை பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பென்சில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ரைட் சைட்ல இப்ப லெஃப்ட் சைட்ல பென்சில் வைக்கணும்னா ரைட் சைட்ல எத்தனை எரேசர், இப்ப இதுதான் என்ன எடுத்துக்கிறோம்? ஒரு பேலன்ஸ் இருக்கு. இங்க நான் என்ன பண்றேன்? ஒரு பென்சில் வைக்கிறேன். பென்சில் வச்சோம்னா இங்க லெஃப்ட் சைட்ல பென்சில் வச்சோம்னா ரைட் சைட்ல எத்தனை எரேசர் நான் வச்சோம்னா, எரேசர் ஆர் காயின்ஸ் வச்சோம்னா அது பேலன்ஸ் ஆகும்னு கேக்குறாங்க. அப்ப பென்சில் அப்படின்னு பாக்கும்போது பென்சில் வந்து என்ன இருக்கும்? ரொம்ப ஹெவி கிடையாது. அது என்னன்னு சொல்லலாம்? கொஞ்சம் லைட்டான வெயிட், லைட் வெயிட் இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் ஒரு பென்சில். அப்ப என்னன்னு சொல்லலாம்? நான் எரேசரும் வெயிட்லெஸ் தான். அப்ப என்னன்னு சொல்லலாம்? நம்ம ஒரு பென்சிலுக்கு 2 எரேசரை வைக்கலாம். ஒரு பென்சிலுக்கு 2 எரேசர் வச்சுன்னா ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி பிங் பேங் பால். ஓகே, பிங் பேங் பால் அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். அது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு என்ன ஆகுது? 4 எரேசர். அதுவும் வெயிட்லெஸ் தான். ஆனா எனக்கு எத்தனை எரேசர் வச்சா பாக்குது? 4 எரேசர்ஸ் வச்சோம்னா தான் ரைட் சைட், லெஃப்ட் சைட்ல நான் பால் வச்சுட்டு ரைட் சைட்ல 4 எரேசர்ஸ் வச்சோம்னா அது பேலன்ஸ் ஆகுது. இப்ப நெக்ஸ்ட் இந்த லெஃப்ட் சைட்ல அடுத்து நம்மளே போட சொல்லிருக்காங்க ஸ்கேல். ஆப்ஜெக்ட்ஸ் நம்மளே எடுத்துக்கலாம். ஒன்னு ஸ்கேல் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஷார்ப்பர் எடுத்துக்கிறேன். ஸ்கேல், ஷார்ப்னர். நெக்ஸ்ட் ஒரு பென்சில் பாக்ஸ். ஒன்லி பென்சில் பாக்ஸ். ஓகே, ஸ்கேல் வச்சுனா எத்தனை வருது எனக்கு வருது அப்படின்னு இப்ப காயின்ல வச்சு ஸ்கேல் வச்சுட்டு காயின் வைக்கிறேன் நானு. எனக்கு என்ன இருக்கு? ஒரு காயின் வருது. அதே மாதிரி ஷார்ப்னர் வச்சேன்னா, ஓகே ஷார்ப்னர் வச்சேன்னா எனக்கு என்ன வருது? மறுபடியும் இங்க ஷார்ப்னருக்கு என்ன வருது? ஒரு காயின் தான் பேலன்ஸ் ஆகுது காயின் வச்சேன்னா. அதே மாதிரி பென்சில் பாக்ஸ் வச்சேன்னா, இப்ப சப்போஸ் பென்சில் பாக்ஸ் வச்சேன்னா எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 காயின்ஸ் வச்சாதான் எனக்கு பென்சில் பாக்ஸ் பேலன்ஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பென்சில் பாக்ஸ் சிலது பிளாஸ்டிக்ல இருக்கும், சிலது மெட்டல்ல இருக்கும். இப்ப மெட்டல்ல இருக்கிற பென்சில் பாக்ஸ் எனக்கு 10 காயின்ஸ் வரும். இப்ப சப்போஸ் பிளாஸ்டிக்ல இருக்கிற காயின்ஸ்னா எனக்கு 5 காயின்ஸ் வரும். அப்ப என்ன வரலாம்? 10 காயின்ஸ் அப்படின்னு எழுதலாம்.
Let us make another weight measure slightly heavier objects. Fill a matchbox with the sand and use to weigh the following objects. Guess the weight in terms of matchbox and then verify. இப்ப இங்க என்ன சொல்லிருக்காங்க, இதே மாதிரி இன்னும் சில பொருட்களை எடுத்துக்க சொல்லிருக்காங்க. Slightly heavier object. இது என்ன ஆகுது, கொஞ்சம் ஹெவியா இருக்கிற திங்ஸ். Fill a matchbox. ஒரு matchbox எடுத்திருக்க, அதுக்குள்ள என்ன பண்ற, அது இருக்கிற மேட்ச் ஸ்டிக் எல்லாம் எடுத்துட்டு அதுல என்ன பண்றோம், சாண்ட் போட்டுறோம். சாண்ட் போட்டு அதை ஃபில் பண்ணிடுறோம். And use this weight for the following objects. Guess the weight in terms of matchbox and then verify. Okay, matchbox வச்சு அதை weigh பண்ண சொல்லிருக்காங்க. Your guess for the number of matchboxes needed to balance the object. Matchbox filled with sand. Okay, சாதாரண matchbox இல்ல, that is filled with sand இருக்கிற matchbox. Okay, your guess for the number of எத்தனை matchbox உனக்கு தேவைப்படுது இதை பேலன்ஸ் பண்றதுக்காக. For example, இப்ப பென்சில் பாக்ஸ் இருக்கு. அப்ப பென்சில் பாக்ஸை பேலன்ஸ் பண்ணணும்னா எனக்கு எத்தனை வருது, that is 2. Okay, எனக்கு for example 2 matchbox தேவைப்படுது. Number of matchboxes used to balance the object. நான் கரெக்டா கெஸ், இது வந்து தோராயமா நம்ம கெஸ் பண்றது. இது நான் கரெக்டா போடும்போது எனக்கு எத்தனை இருக்கு, 3 matchbox தேவைப்பட்டது. நெக்ஸ்ட் ஸ்பூன் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பூன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மேட்ச் பாக்ஸ் வச்சா போதும். ஆனா இங்க என்ன வருது, இங்க எனக்கு 1 தான் பத்துது. நெக்ஸ்ட் மார்பிள்ஸ், 4 மார்பிள்ஸ் வச்சேன்னா எனக்கு எத்தனை வருது, தட் இஸ் 3 மேட்ச் பாக்ஸ் தேவைப்படுது, 3 மேட்ச் பாக்ஸ் தேவைப்படுது. பட் எக்ஸாக்டா எத்தனை வருது, இங்க 4. இதே மாதிரி இங்க நான் என்ன எடுத்துக்கிறேன், நோட் புக். மீதி 2 காலம் நம்ம ஃபில் பண்ண சொல்லிருக்காங்க, நோட் புக் அண்ட் டெக்ஸ்ட் புக். நோட்புக் அண்ட் டெக்ஸ்ட் புக். ஓகே, இப்ப எழுதுற நோட் புக்ல எத்தனை வந்து மேட்ச் பாக்ஸ் வச்சேன்னா அப்படின்னா ஒரு 10 மேட்ச் பாக்ஸ் வச்சாதான் எனக்கு நோட் புக்ஸ் பேலன்ஸ் ஆகுது. இங்க நான் பாக்குறேன் எக்ஸாக்டா ஒரு 15 மேட்ச் பாக்ஸ் வச்சாதான் இது பேலன்ஸ் ஆகுது. அதே மாதிரி டெக்ஸ்ட் புக் அப்படின்னு பார்க்கும்போது இங்க என்ன ஆகுது, இதுவும் வந்து டெக்ஸ்ட் புக் பாத்தீங்கன்னா எனக்கு என்ன வருது, ஒரு 15 வருது. டெக்ஸ்ட் புக்ல ஒரு 15 மேட்ச் பாக்ஸ். டெக்ஸ்ட் புக் கொஞ்சம் பெருசா இருக்கும் இல்லையா, நோட் புக் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு 15 மேட்ச் பாக்ஸ் வச்சாதான் பேலன்ஸ் ஆகுது. இங்க பார்த்தா ஒரு 16 என்ன வருது, மேட்ச் பாக்ஸ் வச்சா இது பேலன்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரைட் த நேம்ஸ் ஆஃப் ஆல் த திங்ஸ் மெஷர்ட் இன் த ஆர்டர் ஆஃப் லைட்டஸ்ட் டு ஹெவியஸ்ட். நம்மளாவே எழுத சொல்லிருக்காங்க, எது ஆர்டரா எழுத சொல்லிருக்காங்க, எது லேசானது எது வந்து கனமானது, லைட்டஸ்ட் டு ஹெவியஸ்ட். ஓகே, ரைட் த நேம்ஸ் ஆஃப் ஆல் த திங்ஸ் மெஷர்ட் இன் த ஆர்டர் ஆஃப் லைட்டஸ்ட் டு ஹெவியஸ்ட் அப்படின்றத எழுத சொல்லிருக்காங்க. இப்ப நம்மளே எழுதலாம், என்ன எழுதலாம், measured things. Okay, all the things measured in the order of lightest to heaviest. இப்ப நம்மளே எழுதணும்னா ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம், eraser எழுதலாம். ஓகே, eraser lightest. நெக்ஸ்ட் ஷார்ப்னர் எழுதலாம், ஷார்ப்னர். அடுத்து எழுதுனா என்ன வரலாம், நம்ம eraser, ஷார்ப்னர். அடுத்து ஸ்பூன் எழுதலாம். நெக்ஸ்ட் பென்சில் பாக்ஸ் எழுதலாம். அடுத்து நோட் புக், அடுத்து டெக்ஸ்ட் புக். இந்த ஆர்டர்ல என்ன வரலாம், அடுத்து லஞ்ச் பேக். இந்த ஆர்டர்ல மெஷர்ட் திங்ஸ் இந்த ஆர்டர் ஆஃப் லைட்டஸ்ட் டு ஹெவியஸ்ட். வெயிட் ஹண்ட் அப்படின்ற டாபிக்ல டூ திஸ் ஆக்டிவிட்டி இன் குரூப். என்ன பண்ண சொல்லிருக்காங்க, நீங்க குரூப்பா இந்த ஆக்டிவிட்டியை பண்ணணும். அமாங் யுவர் குரூப் ஃபைண்ட் a bag that is heavier than yours. ஓகே, அமாங் யுவர் குரூப். ஓகே, உங்க குரூப்ல எந்த பேக் என்னவா இருக்கு, ஹெவியரா, உன்னோட பேக்கோட ஹெவியரா இருக்கு. ஹெவியர்னா என்ன, வெயிட்டா இருக்கு. ஃபைண்ட் a bag that is lighter than yours. உன்னோட பேக்கை கம்பேர் பண்ணும்போது யாரோட பேக் என்ன இருக்கு, வெயிட் கம்மியா இருக்கு. எது வெயிட் அதிகமா இருக்கு, உன்னோட பேக்கை கம்பேர் பண்ணும்போது யாரோட பேக் வெயிட் அதிகமா இருக்கு. அதே மாதிரி யாரோட பேக், ஃபைண்ட் a bag that is lighter, உன்னோட பேக்கோட லைட்டரா இருக்கு, வெயிட் கம்மியா இருக்கு. டிஸ்கஸ் அப்படின்னு கேக்குறாங்க. why is your bag heavier or lighter? ஓகே, உன்னோட பேக் ஏன் ஹெவியரா இருக்கு இல்ல உன்னோட பேக் ஏன் லைட்டரா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப why your bag is heavier அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஹெவியருக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் ஹெவியர்னு பார்க்கும்போது because it contains, என்னென்னலாம் இருக்கு என்னோட பேக்ல, because it contains என்ன இருக்கு என் பேக்ல, நோட் புக்ஸ் இருக்கு. why my bag is heavier na, because it contains notebooks. next என்னன்னு சொல்லலாம், text books. because it contains notebooks, textbooks and water bottle. என்னோட பாட்டில நோட் புக்ஸ் நிறைய, மோர் நோட் புக்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில். பென்சில் பாக்ஸ் கூட எழுதலாம், நோட் புக்ஸ், டெக்ஸ்ட் புக்ஸ், பென்சில் பாக்ஸ்,
notebooks, pencil box, textbooks and water bottle. அதால என்ன இருக்கு என்னோட water bottle heavier-ஆ இருக்கு. என்னோட பேக் வந்து heavier-ஆ இருக்கு. Why is your bag heavier or lighter அப்படினு பாக்கும்போது my bag is heavier because it contains notebook, pencil box, textbooks and water bottle. Why your bag is lighter அப்படினு கேட்டாங்கன்னா why your bag is lighter அப்படினு கேட்டாங்கன்னா அதுக்கு என்னன்னு சொல்லலாம் my bag is lighter because it has என்னன்னு சொல்லலாம் that is a lower number of fewer books அப்படினு எழுதலாம். My bag is lighter because என்னன்னு சொல்லலாம் that is it has fewer books. It has fewer books inside. அதுல என்ன இருக்கு கொஞ்சோண்டு புக்ஸ் தான் இருக்கு. அதால என்னோட பேக்ஸ் என்ன இருக்கு fewer books inside. அதால என்னோட பேக் வந்து லைட்டரா இருக்கு. ஏன் ஹெவியரா இருக்கிறதுக்கு ரீசன் அதெல்லாம் ஏன் லைட்டரா இருக்கிறதுக்கு ரீசன் அதெல்லாம். Count the number of books to see if there is a difference in the number of books in the bag. இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது count the number of books to see if there is a difference in the number of books in the bag. ஓகே என்ன பண்றாங்க உன்னோட புக்ஸ கம்பேர் பண்ணு அடுத்தவங்க கொண்டு வந்திருக்கிற புக்ஸோட கம்பேர் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. எஸ் அதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லலாம். எஸ் there is a difference. எஸ் என்னோட புக் டிஃபரன்ஸ் இருக்கு. எஸ் there is a difference. Yes, there is a difference. The heavier bag has more books. The heavier எந்த பேக்ல heavier difference தெரியுது அப்படின்னா yes the heavier bagல என்ன இருக்கு more books இருக்கு. The heavier bag has more books அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். Yes, there is a difference. Okay, the heavier bag has more books. Can you make the two bags of about the same weight by moving a book? Discuss அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்னன்னு சொல்லலாம் yes. இதுக்கு ஆன்சர் can you make the two bags about the same weight by moving a book? Okay, ரெண்டு பேக் ஒரே மாதிரி வெயிட் இருக்கிற பேக் வந்து என்ன பண்ணலாம் நீ மூவ் பண்ண முடியுமா same weight by moving a book அப்படின்னு பார்க்கும்போது yes. If we move one or two books from the heavier bag ஒரே மாதிரி வெயிட்டா இருக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது one or two books என்ன பண்றோம் நம்ம from the heavier bag to the lighter one. ரெண்டு புக் எடுத்துக்கிட்டு லைட்டர் பேக்ல போட்டா என்ன ஆயிடும் சேம் வெயிட் ஆயிடும். ஓகே சோ if we move one or two books from the heavier bag to a lighter one ரெண்டுத்தோட வெயிட் என்ன ஆயிடும் ஈக்குவல் ஆயிடும். lighter one both bags will have the same weight. ஓகேவா can you make the two bags of the same weight by moving a book அப்படின்னு சொல்றாங்க. இது கொஸ்டின் இதுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ரெண்டு பேக்கோட வெயிட்டும் ஜஸ்ட் ஒன் ஆர் டூ புக்ஸ் மாத்தி வைக்கிறது மூலமா சேம் வெயிட்டா வருமான்னு கேக்குறாங்க. அப்ப எஸ் if we move one or two books from the heavier bag அதாவது வெயிட் அதிகமா இருக்கிற பேக்ல இருந்து ரெண்டு புக் எடுத்து வெயிட் கம்மியா இருக்கிற பேக்ல போட்டோம்னா ரெண்டு பேக்கோட வெயிட் ஈக்குவலா வந்துரும் அப்படின்றத இதோட ஆன்சர். Next, how much is 1 kilogram? 1 kilogram எவ்வளவு? இப்ப நம்ம ஆல்ரெடி தெரியும் 1 kilogram எவ்வளவு வரும் நம்மளுக்கு 1000 grams சேர்ந்ததுதான் 1 kilogram. With the help of your parents, find objects in your home on which 1 kilogram is written. Feel it with your hand and guess what other objects may be 1 kilogram. Verify by checking on the label of the object or by asking your parent. இப்போ உங்க parent கிட்ட கேட்டு எந்தெந்த பொருட்களோட வெயிட் 1 kg கிலோகிராம்னா 1 kg இருக்கு அது என்ன பண்ண உன்னோட கைகளால தொட்டு பார்த்து அது என்ன பண்ணணும் நீ கெஸ் பண்ணி அது 1 கிலோவாம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதே மாதிரி அது மேல இருக்கிற லேபிள பார்த்து இங்க லேபிள் இருக்கு இல்லையா 1 kg அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரி வெரிஃபை பை செக்கிங் ஆன் த லேபிள் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆர் பை உங்க பேரண்ட கேட்டு என்ன பண்ணணும் கீழே எழுத சொல்லிருக்காங்க. ரைட் த நேம்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஆர் 1 கிலோகிராம். இப்ப நம்ம என்னன்னு சொல்லலாம் 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் ஆட்டா. எங்க வீட்டுல என்ன இருக்கு கோதுமா 1 கிலோ இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு இருக்கு ரைஸ் 1 kg இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தேன் சுகர் 1 kg பார்த்தேன். நெக்ஸ்ட் என்ன பார்த்தேன் சால்ட் 1 kg பார்த்தேன். ஓகே அதே மாதிரி நட்ஸ்
ஓகே, பாதாம், பிஸ்தா அது மாதிரி நட்ஸ் 1 kg இருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி மேல கொடுத்திருக்கிறது let us take a 1 kilogram salt packet or any other readily available packet as our measuring tool. நீ மேல இருக்கு இல்லையா, மேல உங்க வீட்டுல பார்த்து எழுதுற இல்லையா, ஆட்டா, ரைஸ், சுகர் இதெல்லாம் என்ன பண்ணு, நீ ஆல்ரெடி 1 kilogram salt packet வச்சு அந்த மேல இருக்கிற வெயிட்டை கம்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லிருக்காங்க. Fifth one, can you guess which of the things are likely to be lighter or heavier than 1 kilogram? Can you guess, உன்னால guess பண்ண முடியுதா? Which of the things likely to be lighter or heavier than 1 kilogram? கீழே கொடுக்கப்பட்ட பொருட்கள் 1 கிலோகிராம் மேல இருக்கா, 1 கிலோகிராமுக்கு கீழே இருக்கா? put a tick mark in the appropriate box. இங்க ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க என்ன இருக்கு, ஒரு பென் இருக்கு, இங்க என்ன இருக்கு, டேபிள் இருக்கு, இங்க பாட்டில் இருக்கு, இங்க என்ன இருக்கு, ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இருக்கு, பலூன் இருக்கு, இங்க என்ன இருக்கு, இது ஒரு பென்சில் பாக்ஸ் இருக்கு, லாஸ்டா ஒரு பில்லோ இருக்கு. இப்ப எதுலாம் இதுல வந்து more than 1 kg, எதுலாம் less than 1 kg அப்படின்னு டிக் பண்ண சொல்லிருக்காங்க. இப்ப நமக்கே தெரியும் எதுலாம் வந்து less than 1 kg, more than 1 kg, எதுலாம் less than 1 kg. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பென் அப்படின்னு பார்க்கும்போது less than 1 kg, டேபிள் more than 1 kg. அதே மாதிரி நெக்ஸ்ட் வாட்டர் பாட்டில், அது என்ன வரும், 1 kg மேலதான் இருக்கும். ஏன்னா 1 லிட்டர் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகும், அது பாட்டிலோட சேர்க்கும் போது ஜஸ்ட் 1 kg அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தட் இஸ் less than 1 kg, பலூன் less than 1 kg, அதே மாதிரி பென்சில் பாக்ஸ் less than 1 kg, பில்லோ அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் less than 1 kg அப்படின்னு டிக் பண்ணலாம். less than 1 kg, பில்லோ less than 1 kg. நெக்ஸ்ட் let us do அப்படிங்கிற டாபிக்ல வெயிட் ஹண்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. do this activity in group. இதை என்ன பண்ணணும், நீ குழுவா செய்யணும், ஆக்டிவிட்டி குரூப்பா பண்ணணும். among your group find a bag that is heavier than yours. உங்க குரூப்ல யாரோட பேக்கோட வெயிட் உன்னோட பேக்கோட வெயிட்டை விட அதிகமா இருக்கு. find a bag that is lighter than yours. அதே மாதிரி யாரோட பேக்கோட வெயிட் உன்னோட பேக்கோட வெயிட்டை விட கம்மியா இருக்கு, வெயிட் கம்மியா இருக்கு, லைட்டரா இருக்கு. டிஸ்கஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் why is your bag heavier or lighter? ஏன் உன்னோட பேக் ஹெவியா இருக்கு இல்லனா லைட்டா இருக்கு, ரீசன் கேக்குறாங்க. if my bag is heavier, என்னோட பேக் ஹெவியரா இருக்குன்னா it contains notebooks, pencil box, டெக்ஸ்ட் புக் அண்ட் வாட்டர் பாட்டில். அதோட என்னோட பேக் என்ன இருக்கு, ஹெவியரா இருக்கு அப்படின்னு எழுதலாம். சப்போஸ் இஃப் மை பேக் இஸ் லைட்டர் அப்படின்னு எழுதணும்னா பிகாஸ் இட் ஹாஸ் ஃபியூவர் புக்ஸ், லெஸ் நம்பர் ஆஃப் புக்ஸ் இன்சைட் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். Question number 2, count the number of books to see if there is a difference in the number of books in the bag. அதோட ஆன்சர் yes, there is a difference. The heavier bag has more books. ஓகே, லைட்டருக்கும் ஹெவியருக்கும் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. Question number 3, can you make the two bags of about the same weight by moving a book? Discuss அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது 2 பேக்கோட வெயிட் சேமா, ஒன்னு ஹெவியரா இருக்கு, இன்னொன்னு லைட்டரா இருக்கு. இப்ப ஹெவியர் பேக்ல இருந்து 1 or 2 புக்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா ரெண்டுத்தோட வெயிட் சேமா இருக்குமான்னு கேக்குறாங்க. அப்ப அதுக்கு வந்து yes, if you move 1 or 2 books from the heavier bag to a lighter one, both bags will have the same weight. ஓகே, அப்ப 2 பேக்கோட வெயிட் என்ன இருக்கும், சேமா இருக்கும் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். இங்க ரைட் த நேம்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஆர் 1 கிலோகிராம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஆட்டா. எங்க வீட்டுல இருக்கக்கூடிய திங்ஸ் வச்சு இதெல்லாம் வந்து let us keep 1 kilogram salt packet or any other readily available packets as your measuring tool. நீ தனியா 1 kg salt இல்ல வேற ஏதாவது 1 kg வச்சுக்கிட்டு நீ இதை பார்த்து எழுதணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எங்க வீட்டுல இருக்கக்கூடிய திங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன இருக்கு, கோதுமை ஆட்டா பேக்கெட் இருக்கு. நெக்ஸ்ட் ரைஸ் 1 kg பார்த்தேன். நெக்ஸ்ட் என்னன்னு சொல்ல, நம்ம சுகர் 1 kg பார்த்தேன். நெக்ஸ்ட் சால்ட் 1 kg சால்ட் பேக்கெட் பார்த்தேன். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா நட்ஸ், இதெல்லாம் 1 kg இருக்கிறத பார்த்து நான் measure பண்ணேன். Can you guess which of these things are likely to be lighter or heavier than 1 kilogram? இங்க என்ன கொடுத்திருக்காங்க, guess பண்ண சொல்லிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே என்ன இருக்கு, 1 kg, that is 1 கிலோகிராமோட ஹெவியரா லைட்டரா அப்படின்னு பார்க்க சொல்லிருக்காங்க. இங்க ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க என்ன இருக்கு, ஒரு பென் இருக்கு, டேபிள் இருக்கு, பாட்டில் இருக்கு, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இருக்கு, பலூன் இருக்கு, பென்சில் பாக்ஸ் இருக்கு, பில்லோ கவர் இருக்கு. அப்ப எதுலாம் மோர் தென் 1 kg, எதுலாம் லெஸ் தென் 1 kg? இப்ப நமக்கே தெரியும் பென்னு பார்க்கும்போது that is less than 1 kg, டேபிள் more than 1 kg, bottle அப்படின்னு பார்க்கும்போது that is more than 1 kg, snacks box less than 1 kg, balloon less than 1 kg, pencil box less than 1 kg, pillow அப்படின்னு பார்க்கும்போது less than 1 kg. next look at the balance and tick the correct word. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, பேலன்ஸ் கொடுத்திருக்காங்க. பேலன்ஸ்னா என்ன, தராசுன்னு சொல்லுவோம் இல்லையா, and tick the correct word டிக் பண்ண சொல்லிருக்காங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1 kg of salt கொடுத்துட்டாங்க.
1 kg of salt இந்த பிக்சர்லயும் அதே மாதிரி இந்த பிக்சர்லயும் 1 kg of ரெண்டு பிக்சர்லயுமே 1 kg of டால் தான் என்ன இருக்கு ரெஃபரன்ஸ் மெஷரிங் டூலா யூஸ் பண்றோம். லெஃப்ட் சைடுல மாத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல என்ன இருக்குன்னா ஈச் டால் பேக்கெட்ஸ் weighs a half kilogram. இங்க 1 kg அப்படி இங்க வந்து ரெண்டு டால் பேக்கெட் இருக்கு. அப்ப ரெண்டுமே என்ன வரும் இது ஒரு half kg பிளஸ் இது ஒரு half kg ரெண்டு half kg சேர்ந்தா என்னன்னு சொல்ல நம்ம 1 kg. அப்ப என்ன எழுதலாம் ஈச் டால் பேக்கெட்ஸ் weigh a half kilogram. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த சைடு எத்தனை கொடுத்திருக்காங்க 4 பேக்கெட் கொடுத்திருக்காங்க 1 2 3 4 பேக்கெட்ஸ் ஈச் டீ பேக்கெட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க டீ பேக்கெட்ஸ் 4 பேக்கெட்ஸ் weighs a half gram அது எவ்வளவு வெயிட் இருக்கும்னு கேக்குறாங்க half இருக்குமா quarter இருக்குமா 1 கிலோகிராமா இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 quarter சேர்ந்ததுதான் என்னன்னு சொல்லுவோம் ஒரு half. ஓகே 1/4 plus 1/4 plus 1/4 plus 1/4 இந்த 4 சேர்ந்ததுதான் என்னன்னு சொல்லுவோம் ஓகே 1 kg அப்படின்னு சொல்லுவோம். ஓகே quarter kg. அப்ப இது என்னன்னு சொல்ல 4 பேக்கெட் கொடுத்திருக்கிறதால இது என்னன்னு சொல்லலாம் quarter kilogram அப்படின்னு எழுதலாம். Next, look around your house and identify objects that are about half a kilogram. உங்க வீட்ல இருக்கக்கூடிய உங்க வீடு சுத்தி பாத்தீங்கன்னா உங்க வீட்ல கிச்சன்ல ஐடென்டிஃபை that the objects that are about half a kilogram எதெல்லாம் அரை கிலோ இருக்கு எதெல்லாம் quarter kilogram 1/4 கிலோ இருக்கு. Feel these things with your hand and guess what other things are a half or a quarter kilogram. Just கையில தொட்டு பார்த்து எதெல்லாம் half kg இருக்கலாம் எதெல்லாம் quarter kg இருக்கலாம் அப்படின்றத கண்டுபிடி. List the objects that are about a quarter kilogram and half kilogram. அதை பத்தி என்ன பண்ண ஒரு பட்டியலிட்டு ஒரு என்ன பண்ண லிஸ்ட் பண்ணு எதெல்லாம் quarter kilogram எதெல்லாம் half kilogram. Verify with 1 kilogram salt packet. இதை வச்சு என்ன பண்ற 1 kg salt packet வச்சு என்ன பண்ண just you can verify அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எவ்வளவுன்னா quarter that is half kilogram எடுத்துக்கலாம் அரை கிலோ. ஓகே half kg or அது என்னன்னு சொல்ல நம்ம 5 that is 500 grams ன்னு சொல்லலாம். half kg or 500 grams எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பவுல் ஆஃப் ரைஸ் ஓகே அரை கிலோ. ஓகே நான் பெரிய பவுல் எடுத்துக்கிட்டேன் அப்ப பவுல் ஆஃப் ரைஸ். ஓகே பவுல் ஆஃப் ரைஸ் எவ்வளவு இருக்கு half kg இருக்கு. அதே மாதிரி ஒரு பேக்கெட் ஆஃப் பிஸ்கட் பேக்கெட் எடுத்து பார்த்தேன். ஓகே பேக்கெட் ஆஃப் பிஸ்கெட்ஸ் அது என்னன்னு சொல்லுவோம் half kg. அதே மாதிரி half liter வாட்டர் பாட்டில் எங்கிட்ட இருக்கு. ஓகே half liter வாட்டர் பாட்டில். அடுத்து ஸ்மால் கெட்டில் எங்க வீட்டுல கெட்டில் இருக்கு. அப்ப ஸ்மால் கெட்டில் அதோட வெயிட் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது அதோட வெயிட் எவ்வளவு இருக்கு எனக்கு half kg இருக்கு அரை கிலோ இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்மால் ஒரு ஸ்டீல் பிளேட். ஓகே ஒரு ஸ்மால் ஸ்டீல் பிளேட் வச்சு பார்த்தேன் அதோட வெயிட் எவ்வளவு இருக்கு that is half kg. இதெல்லாம் half kg or 500 grams. நெக்ஸ்ட் 250 that is quarter kg. இதெல்லாம் உங்க வீட்டுல quarter kg 1/4 கிலோ quarter kg or 250 grams. கிராம்ல சொல்லும் போது 250 கிலோ கேஜில சொல்லும் போது quarter. இப்ப இது என்னன்னு சொல்லலாம் ஸ்மால் பவுல் ஆஃப் சுகர். ஸ்மால் பவுல் ஆஃப் சுகர். ஓகே ஒரு சின்ன கப்ல சுகர் எடுத்துக்கிட்டேன் அது ஒரு எவ்வளவு வருது 250 கிராம்ஸ். நெக்ஸ்ட் 2 டொமேட்டோஸ். ஓகே 2 டொமேட்டோவை கையில எடுத்தேன் பெரிய பெரிய டொமேட்டோஸ் அதோட வெயிட் எவ்வளவு வருது that is 2 tomatoes. நெக்ஸ்ட் 2 ஆப்பிள்ஸ். 2 ஆப்பிள்ஸ் எடுத்துக்குது. அதே மாதிரி ஸ்மால் பேக்கெட் ஆஃப் ரைஸ். ஓகே ஸ்மால் பேக்கெட் ஆஃப் ரைஸ் ஆர் பல்சஸ். ஸ்மால் பேக்கெட் ஆஃப் ரைஸ் எடுத்துக்கலாம் ஆர் பல்சஸ். பருப்பு ஓகே 1/4 கிலோ பருப்பு. அதே மாதிரி செட் ஆஃப் 5 டீஸ்பூனோட வெயிட் 5 டீஸ்பூன் ஒன்னா சேர்த்து வெயிட் பண்ணனா எவ்வளவு வருது எனக்கு ஒரு 15 kg. அதே மாதிரி ஒரு ஸ்மால் பிளேட் இதெல்லாம் எவ்வளவு வருது that is quarter kg. நெக்ஸ்ட் ட்ரிக்கி பால்ஸ். ஓகே ட்ரிக்கி பால்ஸ் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. மோன்டு possess a puzzle to his friends. ஓகே மோன்டு என்ன பண்றா அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஒரு பசில் சொல்றா. 3 balls look similar in size. ஓகே இங்க 3 பால் இருக்கு 1 2 3 மூணுமே என்ன இருக்கு சேம் சைஸ் இருக்கு. One of them is heavier and 2 balls are equal in weight. ஓகே இதுல ஒன்னு வந்து ஹெவியரா இருக்கு 2 பால்ஸ் என்ன இருக்கு ஈக்குவல் சைஸ்ல இருக்கு. You have only a pan balance and no weights. உங்ககிட்ட என்ன கிடையாது only balance மட்டும்தான் இருக்கு weight கிடையாது. ஓகே you have only a pan balance and no weights. Using the 3 balls and a pan balance can you identify which is the heavy ball.
இன்னும் உன்னால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா எது ஹெவி பால் அப்படின்றது? How many times will you have to weigh? நான் ஒரே டைம்லயே நான் வெயிட் பண்ணுவேன். ஒரே டைம்ல வெயிட் பண்ணாம என்னன்னு சொல்றோம், எனக்கு கரெக்டா வந்துரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இத யூஸ் த பேலன்ஸ் only one time and tell which is the heavy ball. எது வந்து ஹெவி பால் அப்படின்றத நம்ம சொல்லணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன எழுதலாம்னா, compare two balls at a time. இப்ப என்ன பண்ற, ரெண்டு பால் எடுத்துக்கிறேன், ஏதோ 1 and 2 நான் ரெண்டு பால் எடுத்துக்கிறேன். இதுல ஒரு பால் வைக்கிறேன், இதுல ஒரு பால் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுல ஒரு பால் வைக்கிறேன், இதுல ஒரு பால் வைக்கிறேன். அப்ப என்ன பண்றேன் நான், compare two balls at a time to find the heaviest and lightest. ஓகே, இது ரெண்டுல எது ஹெவியா இருந்ததுன்னா, சிலது ஹெவியா இருக்கிறது என்ன டவுன்ல வரும், லேசா இருக்கிறது மேல போகும். இல்ல ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னதுன்னா என்ன இருக்கும், இந்த ரெண்டுமே என்ன இருக்கும், சேம் ஈக்குவல் பால். டூ பால்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ ஒண்ணு கீழே போச்சுன்னா அது ஹெவி பால், மீதி ரெண்டும் என்ன இருக்கு, சேம் பால் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம், சேம் வெயிட் இருக்கிற பால். அப்ப பிளேஸ் ஒன் பால் ஆன் ஈச் சைட் ஆஃப் த pan, one ball on the left pan and ball 2 on the right pan. If both sides balance equally, then both are என்னன்னு சொல்றோம், equal weight. So the third ball is the heavy ball. By weighing any two balls once, we can find the heavy one. ஓகே, ரெண்டு பால் எடுத்துக்கிட்டு, இப்ப சொன்ன இல்லையா, ரெண்டு பால் எடுத்துக்கிட்டு பண்ணோம்னா, இது சப்போஸ் ஹெவியரா இருந்தா இது கீழே வரும், லைட்டரா இருந்தா இது மேல போகும். ரெண்டுமே ஈக்குவலா இருந்ததுன்னா என்ன வரும், ரெண்டுமே சேம் இதுவா வரும். அப்ப இது ரெண்டுமே சேம் சைஸ்ன்னு கண்டுபிடிக்கலாம். கீழே டவுன்ல போச்சுன்னா அது ஹெவி பால் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஓகே, சோ கம்பேர் டூ பால்ஸ் அட் a time to find the heaviest and the lightest. கம்பேர், இதோட ஆன்சர் two balls. Compare two balls at a time. Compare two balls at a time to find the heaviest and lightest. Next, there are three same sized balls of different weights and colors, red, orange and green. அதே மாதிரிதான் மேல கொடுத்திருக்கிற மாதிரி, மேல கலர் லெஸ்ஸா இருந்தது, இது கலரா இருக்கு, அவ்வளவுதான். Okay, there are three sized balls, that is three small same sized balls, okay, of different weights and colors, red, orange and green. You can use the pan balance for it but cannot use weight. அங்க என்ன இருக்கு, weight கிடையாது, but you want to use only pan மட்டும் தான் இருக்கும். அப்ப பால் வச்சு you want to identify என்ன பண்ண, எது இதெல்லாம் weight, எது வெயிட்லெஸ் அப்படின்றது. ஒன்னு ரெட் பால், ரெண்டாவது ஆரஞ்சு பால், மூணாவது கிரீன் பால். will you find which one is the heaviest and which one is the lightest அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது, வெயிட் ரெட் பால் அகைன்ஸ்ட் ஆரஞ்சு பால். இப்ப நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வெய் ரெட் பால், இந்த ரெட் பால் இருக்கு இல்லையா, இந்த ரெட் பால் அகைன்ஸ்ட் ஆரஞ்சு பால். வெய் ரெட் பால் அகைன்ஸ்ட் ஆரஞ்சு பால். If red is heavier, if red is heavier, then weigh red ball against green ball, against green ball. Red ball against green ball. If red is again heavier, அந்த பால் கூட ஹெவியரா இருக்கு, கிரீன் பால் கூட ஹெவியரா இருக்குன்னா, if red is again heavier, red is the heaviest. Red is the heaviest. Green is the lightest. Red is the heaviest, green is the lightest. If green is heavier than red, if green is heavier than red, that is the green is the heaviest. Orange is the lightest.
அந்த மாதிரி கம்பேர் பண்ண சொல்ல. ஃபர்ஸ்ட் ரெட், அதுக்கப்புறம் ஆரஞ்சு, அப்புறம் ஆரஞ்சு, அப்புறம் கிரீன். ஓகே, மூணுத்தையும் கம்பேர் பண்ணி இதோட ஆன்சர்ஸ் நம்ம எழுதலாம். That's all. Chapter 11 gets over. If you want more videos, like, share and subscribe. Become free tutorial. Thank you.